வெளியே வா. இந்த மாதிரி சூப்பர் வேலை செய்யறதுலாம் எனக்கு கை வந்த கலை. அல்வா சாப்பிடுற மாதிரி. உள்ள அப்படி என்னதான் நடக்குது? கர்ண கொடூரமான சத்தம் வருது, தாங்க முடியல. அதே உள்ள ஜட்கா சார் சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பயங்கரமா சத்தம் வருது. அட நீ வரப்பா, உள்ள ஆபரேஷன் பண்றது சாதாரண ஆளு கிடையாது. நம்ம டாக்டர் ஜட்கா, அவர் ஆபரேஷன் பண்ண அப்படிதான். இத பாக்கும்போது நானும் ஒரு சூப்பர்மேனா மாதிரி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் மோட்டு. நம்ம கிட்டயும் அந்த மாதிரி சூப்பர் பவர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஜனங்க நம்மளுக்கும் கட் அவுட் வைப்பாங்க இல்ல? அட உங்களுக்குலாம் அந்த சூப்பர் பவர் கிடைக்க வாய்ப்பே இல்லம்மா. டாக்டர் ஜட்கா கிட்ட நான் வேணா சொல்லி உங்களுக்கு சூப்பர் கேஜெட் வாங்கி தரேன். அந்த கேஜெட்டால உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் பெருசாகி பவர் ஆயிடுவீங்க. என்னது? டாக்டருக்கு அவ்வளவு திறமை இருக்கா? அவர் மண்டைய பார்க்கும் போதே நினைச்சேன். ஆனா நீங்க வேற சாரி கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. வர நோயாளிகளை டக்குன்னு அனுப்பிச்சு வச்சிருவாரு வீட்டுக்கு. கொஞ்சம் நில்லுப்பா சகோதரா, எங்கப்பா ஓடுற நீ? நீ டாக்டரா இல்ல கசாப்பு கடைக்காரனா? ஒரு பல்ல கூட உன்னால சரியா புடுங்க முடியல. அட நான் இது வரைக்கும் 4 புடுங்கிருக்கேனப்பா. உனக்கு புடுங்க வேண்டிய பல்ல விட்டுட்டு மத்தத புடுங்குறியா ஐயா? இந்த ஒரு தடவை உள்ளவா, உன் உடம்புல பவரை செலுத்தி உன் பல்ல புடுங்குற. நீயே புடுங்க வேணாம், ஆள விடு. டாக்டர் மண்டையா, எங்களையும் அதே மாதிரி நல்ல பவர்ஃபுல்லா மாத்துங்க. நாங்களே சூப்பர்மேனா மாறி இந்த நகரத்துக்கு நல்லதை செய்ய நினைக்கிறோம். எங்களை நீங்க சூப்பர்மேனா மாத்திடுறீங்களா? அன்பு தோழரே, இத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல நீங்க சூப்பர் டூப்பர் மேனா மாறிட போறீங்க. ரொம்ப நன்றி மண்டையா, ரொம்ப நன்றி. நாங்க ஆக போறோம் சூப்பர் ஹீரோ. அப்புறம் மோட்டோ, நம்ம சூப்பர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்க Dress வேணும் இல்ல? சூப்பர்மேனுக்கு போடுற சூப்பர் காஸ்டியூமை போடலன்னா அப்புறம் நம்ம சூப்பர்மேன் ஆக முடியாது. ஃபாலோ மீ. நாங்களே பில்டப் எல்லாம் கொடுப்போம். எப்படி? நாங்க யாருன்னு தெரியாம குலைக்கிறியா? நாங்க தான் ஸ்பைடர்மேனுடைய பிரதர் சூப்பர்மேன். ராத்திரியானா கவலை வேணாம் பிரதர், நாங்க 2 பேரும் இருக்கோம். எப்படி? என் பேர் மோட்டு மேன், அவன் பத்துலு மேன். ஆக்ஷன் ஆரம்பி. என்ன சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு. பத்துலு நாம வகையா மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி ஆகணும். சீக்கிரம் வந்துரு. எத்தனை வருது? ஆஹா, நாம சூப்பர் ஹீரோங்கிறது நமக்கு தெரியும். அதுங்களுக்கு தெரியுமா? அதுங்க வாய் இல்லாத ஜீவனுக்கு. சீக்கிரமா ஓடி வந்துரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி தொட பேசிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? மோட்டோ, நம்ம கையில இருக்கிற இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அதுங்க வாய்களை கட்டிடலாம். என்ன சொல்ற? இல்லனா உனக்கு சமோசா சாப்பிட வாய் இருக்கு, அது கடிச்சு வச்சிரும். நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம கிட்ட பச தீந்து போச்சுன்னு. நாம என்ன ஒரிஜினலா டூப்ளிகேட்டரா? பதட்டப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. பாரபட்சம் இல்லாம தூரத்துக்கு ஓடி வந்துரு. கவலைப்படாத, நான் இருக்கேன். அட பாவி, கரண்ட்க்கு டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துட்டான். டேய் பரைங்கா மண்டையா, உன் பேச்ச கேட்டு இந்த Dress போட்டு நாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். உன் ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு. இனிமே இப்படி சொல்லாத. நீங்க எந்த விஷயத்தையும் சமாளிக்க கத்துக்கணும். இந்த தடவை வானத்துல இருந்து அட்டாக் பண்றத கத்துக்கங்க. மோட்டோ பட்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா சூப்பர்மேன் பின்னாடியும் ஒரு நார்மல் மேன் இருக்கத்தான் செய்வான். சோ எங்களை மறந்துடாதீங்க. என்ன எகத்தாலும் இந்த அர்த்தராத்திரி நேரத்துல நீங்க ரோட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? டான் 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 டான்.
அடடடடடா எங்க அண்ணன் தான் என்னமா பச்சை டைலாக் விடுறாரு. ஏல என்ன சொல்லுங்க? போதும் நிறுத்துங்க, எல்லாம் உங்க மூஞ்சில பஞ்சு விட்டுருவேன். அங்க பாரு டண்டனக்கா டான். சூடா சமோசா சாப்பிடலனாலும் சமாச்சாரத்துல கரெக்டா இருப்பா இந்த மோட்டு. இப்படியே வாய போடாம பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவன் எஸ் சீக்கிரமா ஆயிடுவான். போலாம். வெயிட் இட், ரிப்பீட் இட். யாரோ நம்மள பிடிக்க வராங்க. எஸ்கேப். அண்ணே உடனே நாங்கள வரோம். உடனே ஜான் சறுக்குனாலும் சரி, இந்த டான் யார்கிட்டயும் மாட்டா. மோட்டோ சீக்கிரமா அந்த தண்டனக்கா டானையும் அவன் கூட்டத்தையும் நாம பிடிச்சாகணும். மோட்டோ என்ன சொல்ற? எப்படியாவது நாம அவங்கள பிடிச்சாகணும், தப்பிக்க விடக்கூடாது. சீக்கிரம் ஒரு யோசனை சொல்லு. ஏன்டா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப பாரு எனக்கு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. மேல போற ஐடியா. வானத்தை பார்த்து பறக்குறோம், கிளம்புறோம். வந்துட்டோம். ஏதோ வந்துட்டா சிங்கம். பேக் கிடைச்சிருச்சு. அந்த திருடன் எங்க இருக்கா? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்கிட்டயே வா. இது எப்படி இருக்கு? இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன். என்ன யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. ஆமா, இன்னும் கொஞ்சம் நான் பிராக்டிஸ் எடுக்கணுமோ? அதாவது இம்பாசிபிள். ஆமா, சின்ன மூஞ்சில எத்தனை காயம். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்டா. தடவிக்க. என்ன நண்பா, நேத்து உன் சாகசம் எப்படி? அட என்னப்பா இது, காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க? டாக்டர் நான் தான் இருக்கல்ல, நீயே இதை பண்ணணும். பேச்ச கேட்டதுனால எங்க நிலைமைய பாத்தியா? இப்ப ஒருத்தருக்கு ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட இந்த தடவை டாக்டர் ஜக்கா இருக்காருல்ல, அவரு சூப்பரா 2 ஷூவை தயாரிச்சிருக்காரு. அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப புண்ணியவான, நீ வச்சிருக்கிற அந்த ஷூவை நீயே வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நாங்க வாங்கி கட்டிக்கிட்ட அடியோட வலி என்னன்னு எங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஐயோ அம்மா. இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவு 2 கொள்ளையர்கள் வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களின் முயற்சியை முறியடித்து வங்கியில் உள்ள பணத்தை காப்பாற்றினார் இன்ஸ்பெக்டர் சிங்கம். தப்பித்துச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் படம் அருகில் இருந்த கடையின் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. என்னது? நாமளா அதை திருடணும்? நாம திருடனை கண்டுபிடிக்கலான்னு பறந்து ஃபைட் போட்டா கடைசியில நம்மளையே திருடன்னு சொல்றானுங்க. நம்ம மேல இருக்க கலங்கத்தை துடைக்க ஒரே வழிதான் இருக்கு. டாக்டர் மண்டையா, அந்த ஷூவை கொடு. என்னடா மலையூர் மம்பட்டியா மாதிரி போத்திட்டு கிளம்பிட்டோம். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. ஏன்னா தப்பு நடக்காத அளவுக்கு அண்ணன் சூப்பரா திட்டம் போட்டிருக்கேன். அண்ணே, நீங்க திட்டமிடுறதுல சிகாமணினே. உங்க திட்டத்தை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நாங்க அதை அப்படியே செயல்படுத்துறோம்னே, கவலைப்படாதீங்க. உங்க வட்டத்தை நீங்க தாண்டாம இருந்தாலே போதும், என் திட்டம் சும்மா சூப்பரா ஜெயிக்கும். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் பலிக்காது. யாரப்பா நீங்கள்? நாங்களா? நாங்கதான். மிச்சத்தை நான் சொல்றேன்டா. இங்க பாரு, பார்க்கத்தான் பதுசாய இருப்பேன். பாஞ்சி அடிச்சேன்னா நான் ஒரு புலிடா. நான் அடிச்சா அதிரடி, வெடிச்சா சர வெடிடா. இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான்டா தோணுச்சு. ஓகே, டேக் ஆஃப். என்னது இது இப்படியே மேல போகுது? ஆமா, பறக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல. இது இப்படியே இருந்தா நம்ம சூப்பர்மேன் வேலையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்டா. வா பிடிக்கலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த டாக்டர் பண்டிகை நம்மள ராக்கெட் நம்மள வச்சு தீபாவளி கொண்டாடுறா. அதிரடி சரவடி, நீ இப்பதான்டா பஞ்சு டயலாக் பேசி வாயை கூட மூடல, பறக்க விட்டுட்டியடா. எப்படியாவது அவங்கள புடிச்சாக்கணும். என்ன பண்ண போறேன்? ஐடியா. இப்ப பாரு. அப்படி சொல்லு. என்ன பண்றீங்க? விடுங்களே. நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி. I am a bad man. What a man. ஹீமான் மாதிரி நான் பீபார் பத்லோ மேன்.
கையில இருக்கிறது டானு, இறங்கி கலக்க போறது டானு. இப்ப எல்லார் வாயிலையும் மண்ணு. சீக்கிரமா வா, அந்த சிங்கத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். வேணாம், என்கிட்ட அதை விட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன? வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் நேற்று இரவு பிடிபட்டனர். இன்ஸ்பெக்டர் சிங்கம் அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த திருடங்க இந்த ஊர்ல திருடிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. நான் ஒரு பெரிய சேஸுக்கு அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜெய் ஹோ! பத்துலு, சமயத்துல உனக்கு கூட மூளை வேலை செய்யுது. உனக்கே மூளை வேலை செய்யும் போது எனக்கு செய்யாதாடா? எல்லா விஷயமும் சூப்பரா போது போல இருக்குதா? டாக்டர் ஜட்கா சூப்பரா ஒரு கேஜெட்ட உருவாக்கி இருக்கிறாரு. அது கூடவே உங்க 2 பேத்துக்கும் ஒரு புது Dress போட்டு வைக்கிறீங்களா? ரெடி ஆக்ஷன். டாக்டர் ஜட்கா சீக்கிரம் வாங்க.